நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரன் நீங்க பேசல, உங்களை அசிங்கப்படுத்துற அரசியல்வாதிக்கு சேர்த்து நான் மீண்டும் மோதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய கான்சியஸ் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய அறிவை 360 டிகிரியில பயன்படுத்த வேண்டும். சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டு செல்போன்ல பேசிட்டு சைக்கிள் ஓட்டக்கூடாது. பக்கத்துல உங்களுடைய நண்பர்களோட பேசிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இல்லைன்னா மாப்பிள்ள இல்லைனா கண்ணு இல்லம்மா அப்படி நீங்க பாட்டுக்கு இந்த நேற்று சீரியல் பார்த்தேன், எங்க அம்மா அந்த சீரியல் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்க பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா முழுமையான கவனத்தோடு நீங்கள் ஓட்ட வேண்டும். ஏன்னா இப்ப இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறீங்க, இதுல விமானம் ஓட்டக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருப்பீங்க கட்டாயம். சைக்கிள் அரசாங்கம் கொடுக்குது. நாளைக்கு இந்த விமானம் ஓட்டக்கூடிய பைலட்டுகள் இருக்கலாம், ரயில் இன்ஜின் இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரயிலை விட்டு ஒன்றா இருக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, அப்படியாப்பட்ட ஒரு திறமை மிக்க மாணவர்களை பெற்றிருப்பதான் பாதுகாப்பு ஸ்கூல். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சட்டமன்ற நம்ம அண்ணா 5 நாள் கூட்டு வந்து வாங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்ப நம்ம ஹெச்எம் அருளானந்த் சார் சொன்னாரு, வரும்போது அங்க படிக்கட்டுக்கு அடியில பசங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னப்பா இது அப்படின்னா, இதுதான் சார் வேற வழி இல்லைன்னாங்க. நான் அந்த சட்டமன்றத்திலேயே கோரிக்கை வச்சேன், பாகல்பட்டி ஸ்கூலுக்கு இது வகுப்பறைகள் பத்தாது வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினேன். பேசி இதை கேட்டு கல்வித்துறை நம்ம 2,40,00,000 2 கோடிக்கு நிதி ஒதுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அழகா பில்டிங் ஏறிட்டு இருக்குது. ஹெச்எம் சொல்ல இங்க பாரு, நம்ம அண்ணன் தான் சொல்லுவாரு, நம்ம ராஜன சொல்லுவாரு, எங்களுக்குள்ள கட்சி கிடையாது, மக்கள் நலன் மாணவர் நலன் வந்துட்டா நான் கட்சி பார்க்கறது. நான் வந்து பாட்டாளி நிகழ்ச்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவர் பாட்டாளி நிகழ்ச்சியா இருக்கலாம், பெட்ரோல் சங்க தலைவர் திமுக இருக்கலாம், மற்ற வேற வேற கட்சிகள் இருக்கலாம். நாங்க இதுல மாணவர் நலனை பொறுத்த வரையிலே எங்களுக்கு அரசியல் நம்ம சாமி பண்ண அதிமுக இருக்கலாம், நம்ம அண்ணெல்லாம் அதிமுக, இது அது கிடையாது. எல்லாருமே நாங்க ஒண்ணு. எதுல ஒண்ணு? பள்ளிக்கு மட்டும் இல்ல, மக்கள் நலன் நிலைய அக்கறையோடு செயலாற்றுவது. குறிப்பாக இந்த பாகல்பட்டி பள்ளியை தரம் உயர்த்தி மிகப்பெரிய அளவில், உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பயன்படுத்த முடியாத கரடா இருந்துச்சு. இந்த கரடை நம்முடைய தங்கராஜ் அவர்கள் போன முறை தலைவராக இருக்கும் பொழுது இடமே இல்லை, இந்த இடத்த 3 ஏக்கர் 4 ஏக்கர் சொல்றீங்க, இந்த இடத்த கரெக்டா பிடிச்சி அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மூலமாக பேசி சரி பண்ணி அவருக்கு தான் ஒதுக்கி கொடுத்தாங்க. ஸ்கூல் போட்ட இந்த இது பாருங்க, இது ஒரு கரண்ட் புறம்போக்கான ஸ்கூலு. இப்ப 4 ஏக்கர் இன்னும் உங்களுக்கு 2.5 கோடி ரூபாய் பில்டிங். இன்னும் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றீங்களோ அதை எல்லாம் வேண்டும். அடுத்த முறை சொல்லணும், இந்த ஸ்கூல்ல இருந்து 5 பசங்க டாக்டருக்கு போயிட்டாங்க, அரசு ஒதுக்கீட்டுல 5 பேர் டாக்டருக்கு போயிட்டாங்க, 10 பேர் இலவசமா இன்ஜினியரிங் போயிட்டாங்க, மற்றும் இன்னும் நிறைய பிள்ளைங்க அக்ரிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்தான் எங்களுக்கு பெருமை. உங்களுக்காக கஷ்டப்படுகிற ஆசிரியர்களுக்கு பெருமை. இதை நீங்க மனதில் வைத்து நல்லா படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விலையில்லா மிதிவண்டி உங்களுக்கு வழங்குவதிலே மற்ற மகிழ்ச்சியோடு வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் பேசுறது அழகு பார்த்தீங்கன்னா ஆசை, நீங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன் போகணும், நம்பர் 1 அது. நாங்க போக வந்துடுவோம். ஏன்னா இந்தியாவில் ரொம்ப நாகரிகமான அரசியல்வாதி, என்ன அடிச்சாலும் முடிச்சாலும் உங்களுக்காக நான் என்ன செய்வேன், புரியுதா? சைக்கிள் வேண்டி கிளம்புங்க. நான் கட்சி பண்ணுறேன், நான் திமுக சொல்ல அதிமுக சொல்ல அனைவருக்கும்
அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை மீண்டும் அவர் சொல்றது நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் காலை தொட்டு பண்ணிக்கிறேன் காலை தொட்டு பாருங்க. நான் அரசியல் இருப்பா அரசியல் பண்ண வரும்ல. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்க. சொல்லக்கூடாது, நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரன் நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்துற அரசியல்வாதிக்கு சேர்த்து நான் மீண்டும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தலைமையாசிரியர் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேலும் இந்த நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சியா செய்யறீங்க. ராஜா பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரை கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். இப்ப நான் வந்தோடனே என்ன கேட்டேன் தெரியுமா? ஒன்றிய செயலாளர் எங்கன்னு கேட்டேன். ஒன்றிய செயலர் எங்கன்னு கேட்டேன். ராஜா என்ன ராஜா அசிங்கம்? ஒரு வயசுத்தமா நடந்துக்கா? ஓட்டு பேசிட்டு பத்திரிகை போட்டா எவ்வளவுதான் இருக்கும்.